பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 112 8ஆம் வசனம். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எதற்கும் பயப்படாமல் இருப்பது என்பதே. யாரெல்லாம் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறார்களோ, கர்த்தருடைய கட்டளைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறார்களோ, அவர்கள் பாக்கியவான்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாது, கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பவர்கள் எதற்கும் பயப்படாமல் திட மனதுடன் இருப்பார்கள் என்கிறார். துஷ்ட சத்துருக்கள் எதிர்த்து நின்றாலும், சூழ்நிலைகள் பயங்கரமாக எதிராக நின்றாலும், எதிரிகள் பலன் உள்ளவர்களாக காணப்பட்டாலும், கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் திட மனதுடன் இருப்பார்கள். அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படாமல் இருப்பார்கள். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாமல் இருப்பான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஏனென்றால் எல்லாவற்றின் மேலும் அதிகாரமும் வல்லமையும் உள்ளவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே என்பதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாமும் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவருடைய வார்த்தைகளை உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் போது எதுவும் எப்படிப்பட்ட சத்ருவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய கிருபையினால் எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் வளரும்படி செய்வீராக. எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் திட மனதுடன் நிற்கும்படியாக பலன் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.